ஒரு பெண் பாஸ்போர்ட் பெறுவதற்கு அவரது கணவரின் கையெழுத்து கட்டாயமா இல்லையா அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார், இதை பத்தி பேசுறாரு சார். சார், இப்போ ஒரு கல்யாணம் ஆன பிறகு தம்பதியராக இருக்கிறார்கள், ஓகே, ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து கூட்டு குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இன்றைய தேதியில் இல்லை. 2025 எல்லாம் வந்து கூட்டு குடும்பம். ஆமாம், இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தனி மனித ஃபேமிலின்னு வச்சுங்க. அதில் புருஷன் பொண்டாட்டி தான். புருஷன் டியூட்டிக்கு போயிருக்கும்போது பொண்டாட்டி வீட்டில் இருப்பாங்க, பொண்டாட்டி டியூட்டிக்கு போயிருக்கும்போது புருஷன் வீட்டில் இருப்பாங்க. சரியா? இவங்க 2 பேருக்கு இடையில் ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது, ஒன்லி நோன் பெர்சனாக இருக்க முடியும். ஹாய், எனக்கு டயர்டாக இருக்குது, படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளும் படுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது டெஃபினெட்லி அந்த அன்னோன்யம் வந்து திருமண தம்பதிகளுக்கு இடையில் இப்போ குறைந்து வருகிறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபேமிலி லாவை கடந்த 14 வருஷமா 3 செக்ஷனுக்கு நான் சொல்லி கொடுத்துன்றதுனால சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து ஐ எம் ஃப்ரம் பீகார், இஸ் ஃப்ரம் பெங்களூர், we are transferred to Bombay, therefore is there any possibility to get divorce on mutual consent today itself ன்னு கேக்குது. இன்னைக்கே வேணும், இன்னைக்கே விவகாரம். ஆனா விவகாரம் தெரியல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வேலை செய்துக்கிறாங்க அந்த சிறுசேரி ஏரியாவில். இன்னைக்கேவே பீகார்ல இருக்கிறேன், இவனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது, ஒன்னா வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ பிரிஞ்சு போகிறோம். ஏன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால நாங்கள் பிரிஞ்சு போகிறோம். அதனால டைவர்ஸ் வாங்கிட்டு ஈஸியாக போயிடுறோம். நான் எனக்கு இஷ்டப்பட்டவொன்னே வேற ஆளை தேடிக்கிறேன், அவனும் வந்து வேற பொண்ணை தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 20 வருடத்துக்கு முன்பாக, இப்போ இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது கணவனும் மனைவி வந்து இண்டிபெண்டன்ட் பெர்சனுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் வாழ முடியும், உங்க மனைவி வாழ முடியாது, உங்க பையன் வாழ முடியாது, அப்பா அம்மா வாழ முடியாது. அவரோடு சேர்ந்து வாழலாம், சேர்ந்து தான் வாழலாம், சேர்ந்து வாழலாம். சேர்ந்து வாழறதுக்கு நீங்க அந்த உடனே இருக்கணும்ல. இப்போ ஒரு வயல்காட்டுக்கு போறோம்னா 2 பேரும், புருஷன் வந்து ஏர் விடுறான், மனைவி வந்து நடவு நடுறா, நான் களை பிடுங்குறான்னு வச்சுக்கலாம். மத்தியானம் சாப்பாடு அங்கே இருக்கும், ஈவினிங் 2 பேரும் ஒன்றா வருவாங்க, நைட் சாப்பிடுவாங்க, 6 மணிக்கெல்லாம் படுத்துக்குவாங்கன்னு வச்சுங்க. அப்போது நேச்சுரலி குழந்தை குட்டி கூட நிறைய பிறக்கும். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையே வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விவாகரத்து சூழ்நிலை இருக்கிறது. பெட்டிஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கு கோர்ட்டில். ஓகே, கோர்ட்டில் பெண்டிங் இருக்கும்பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு இது இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் நேரடியாக கோர்ட்டுக்கு வரன்ற அவசியம் இல்லை. யாரு? கணவனோ மனைவியோ வந்து ஃபாரின்ல இருந்தா வெறும்னே வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து ஐ எம் சோ அண்ட் சோ தியாகராஜன் அப்படின்னு சொன்னால் போதும். அவங்களே பேசி முடிச்சுட்டு ஜட்ஜே சொல்லுவாங்க, நீங்கள் லாக் அவுட் ஆகிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாங்க. நீங்கள் லாக் அவுட் ஆகிக்கலாம், உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு யாராவது இருக்காங்களா என்னன்றது சொல்லுங்கள், எந்த ஊரில் இருக்கீங்கன்னு டீட்டெயில் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் ஆகிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதே தான் வந்து புருஷன் பொண்டாட்டி கடையில் நடக்கிறது. இப்போது இந்த பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பாஸ்போர்ட் வேணும். அந்த பாஸ்போர்ட்டில் இந்த சூழ்நிலை இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு விவாகரத்து நிலுவையில் இருக்குன்னு சொன்னால் புருஷன் பேர் நீ கொடுக்கணும்னு சொன்னா அவன் கொடுப்பானா? புருஷன் பேர் கொடுக்கணுமா? கையெழுத்து தான் சார். அது என்ன பாலிசிங்க சார்? அது ஏன் கையெழுத்து? அதுல வந்து கண்டிப்பாக நீங்க வந்து ஸ்பௌஸ்ன்னு சொல்ற இடத்துல இருக்கும். ஸ்பௌஸ்ன்னா அந்த கணவனோ மனைவியோ, தாரம் அல்லது கணவன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்து கையெழுத்து போட்டாதான் வந்து அவனுடைய கன்சென்ட்டோட வெளிநாட்டுக்கு போறேன்னு அர்த்தம். ஓகே, அவனுடைய அனுமதியோடு அனுமதி எதுக்கு அவருக்கு? அததான் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இதை குறிப்பிட்டு பேசுறாரு. இன்னைக்கு தேதியில அவர் வந்து ஏறக்குறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடியவரா இருக்காரு. ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம், இந்த லெஸ்பியன் சம்பந்தமாக அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் ஒரு உத்தரவு போட்டார். அதே மாதிரி இதுலயும் வந்து 2 பேருமே வந்து தனித்தனியாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம விலகி உன் மேல இவ்வளவு கல்ல போடுவோம், உன் மேல இவ்வளவு கல்ல போடுவோம்னு 2 பேரும் எதிரிகளா இருக்கும்போது நீ எதிரி வந்து கையெழுத்து போடு என்ன போடுவானா? அல்லது புருஷன் கூட தான் மனைவி கையெழுத்து வேணும்னு சொல்லி எங்கேயும் இருக்குது இல்லையே. அதுக்கு ஏதாச்சும் நியாயமான காரணங்கள் இருக்கா சார்? அதாவது ஒரு தம்பதிகளில் ஒருத்தர் வந்து கணவனோ மனைவியோ பாஸ்போர்ட் அப்ளை பண்றப்போ இன்னொருத்தருடைய சைன் தேவை அப்படிங்கிறதுக்கான நியாயமான காரணம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, நம்ம இந்தியா வந்து உருவாக்கியது அது பாஸ்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல கிறிஸ்டின்ல சொல்லுவாங்கல்ல, ஃபார் எவர் வி வில் பி மேன் அண்ட் வைஃப், இறப்பு வரைன்னு சொல்லுவாங்க, மரணம் பிரிக்கும் வரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்து. அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடுறாங்க சார், நிறைய பிரிகிறாங்க.
ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் சொல்றாரு, இன்னும் அதே காலத்துல இருக்கீங்களே, வாங்க வாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம், வெளிநாட்டுல போய் நிறைய சம்பளம் வாங்கட்டும், உன்னை பிடிக்கலன்னு சொல்லி 2 பேரும் விலக போறீங்க, விலகி போகும்போது தயவு செய்து நீங்க இதுக்கு ஒரு பெரிய ஹர்ட்லா, ஒரு அப்டக்கிள், எதிரியாக பாறாங்கல்ல நிக்க கூடாது, அதனால நான் இதை நீக்கரவு செய்கிறேன், அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை அவர் கையெழுத்து போடணுன்றத இந்த நீதிமன்றம் நீக்கரவு செய்கிறது. மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தனி மனிதன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண அவன் கையெழுத்து இருந்தா போறோம், அவனுடைய ஆதார் இருந்தா போறோம், அவனுடைய பேன் கார்டு இருந்தா போறோம். சார் இதுல நீதிபதி இன்னொரு வார்த்தையும் சேர்த்து, எஸ், இது வந்து அதாவது மனைவியோட பாஸ்போர்ட்டுக்கு கணவன் சைன் பண்ணணும், அப்போதான் பாஸ்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு பாஸ்போர்ட் அதிகாரி கேட்கறது ஒரு அடிமைத்தனத்தையே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி. எக்ஸாக்ட்லி ஏன்னு சொன்னா, அடிமைத்தனம் என்று சொல்லப்படுவது 1950க்கு முன்பாக, ஜனவரி 26க்கு முன்பாக அதெல்லாம் இருந்துச்சு. எப்போ அம்பேத்கர் வந்து 1950 ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோமோ அன்னைக்குலேருந்து இந்த மேட்டர் கிடையாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியலனாலும் நான் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பெண்களும் குழந்தைகளும் அவர்கள் வந்து ஒரு பொருட்களாக மதிக்கப்பட்டார்கள். அதாவது 4 வர்ணாசிரமம் இருக்குல்ல, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் இருக்காங்கல்ல, இந்த பிராமணர்களின் மனைவியோ பிராமணர்களின் குழந்தைகளோ அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் அவங்க பொருட்கள் தான், அவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. ஆனா இப்பதான் ஓட்டு உரிமை வந்துருச்சே, இப்போ 2 பேருக்குமே வந்து சமமாக இருக்கிறோம். நான் அதிகமாக படிச்சிருக்கேன், நீங்க கம்மியாக படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி என்னுடைய மனைவி என்னை விட அதிகமாக படிச்சிருக்கீங்க, நான் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்கேன். அதனால அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் பறிக்க முடியாதுல்ல, என்னுடைய வாழ்க்கையை அவங்க பறிக்க முடியாது. நான் இந்தியாவில் தான் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு சோறு போடணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து என் புருஷன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னா அந்த அம்மா வெளிநாட்டுக்கு போகும். அதாவது நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும். அது எப்படி நான் வந்து பிரேக் போட்டு நிறுத்த முடியும் அப்படின்றது தான் இது வந்து அந்த பெண் அடிமைத்தனத்தை இன்னும் வந்து அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸரு இன்னும் மனசில் வச்சுனுக்கிறாரோ அப்படின்னு தான் ஜட்ஜி கேட்டிருக்காரு இந்த கேள்வி. அதனால இனிமேல் பெண் வந்து ஃபாரின் போகணும், பாஸ்போர்ட் வாங்கணும்னா கணவனுடைய அனுமதியோ அல்லது மேஜராக இருக்க அப்பனுடைய அனுமதியோ தேவையே இல்லை.